தமிழ் மக்களுக்கு வணக்கம். நம்ம இந்த அரசியல் பரபரப்பான அரசியல் சூழல், அதாவது தேர்தல் நம்ம பார்த்தோம். தேர்தல் ஆரம்பிக்கும் போது அப்படின்னு வரும்பொழுதே தேர்தல் பிரச்சாரம் அப்படின்ற பரபரப்பு, தேர்தல் பிரச்சாரத்திற்கு அப்புறம் காத்திருப்பு, அதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பரபரப்பு. ஏன்னா தேர்தல் பிரச்சாரம் முடிந்து கிட்டத்தட்ட 10 நாட்கள் நம்ம என்ன முடிவு வரப்போகிறது அப்படின்னு காத்திருந்தோம். அது முடிந்து பரபரப்பு ஓயுமா அப்படின்னா அதுவும் ஓயலை. ஏன்னா முடிவுகள் எப்படி வந்ததுன்றதை நம்ம பார்த்தோம். அந்த முடிவுகளின் அடிப்படையில் யார் அரசு அமைக்கப் போகிறார்கள் அப்படின்றதுல ஒரு இழுபறி நிலை இருந்தது. அது முடிந்து இப்போ அமைச்சரவை இலாக்காக்கள், அதாவது அமைச்சர்கள், அந்த கட்சி தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா 10 பேர் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த 10 பேருக்கு இன்னும் இலாக்காக்கள் ஒதுக்கப்படாத நிலையில் வேறு யாராவது சேர போகிறாங்களா? ஏன்னா காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக அவர்களுடன் கூட்டணியில் இணைந்திருக்கின்ற நிலையில் மற்ற கூட்டணி கட்சிகள்னு பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா இடதுசாரிகளாக இருக்கட்டும் அல்லது இவங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வெளியிலிருந்து ஆதரவு, அதுவும் வினோதமாக திமுக கூட்டணியில் இருந்தபடியே நாங்கள் இந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்கின்ற நிலையில் அவங்க அமைச்சரவையில் பங்கு பெறப்போகின்ற நிலை ஏற்பட போவதில்லை என்ற சூழலில் வேறு யார் வரப்போகிறாங்க அப்படின்றதெல்லாம் அதிரடியாக இன்னொரு பரபரப்பு கிளம்பி இருக்கிறது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த சர்ச்சை அல்லது குழப்பம் அல்லது எதிர் கோரிக்கைகள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் போயிட்டுருக்கும் பொழுது தான் நீங்கள் சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படின்றத இந்த அரசாங்கம் எதிர்கொண்டது. அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். நம்பிக்கை வாக்கெடுப்பில் என்ன பேசணுமோ அதை தவிர்த்து பல விஷயங்கள் அங்கே பேசப்பட்டன. அதுக்கெல்லாம் எதிர்வினை சரியாக தாவேக்கா தரப்பிலிருந்து இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கலாம் அப்படின்றத நான் குறிப்பிட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதோடைய அடுத்த நீட்சியாக திமுக தொடர்ந்து அவங்களுடைய அந்த வழிமுறைகள் பார்த்திங்கன்னா ஏதோ இவங்க 5 ஆண்டுகள் ரொம்ப சுத்தமான ஆட்சியை கொடுத்தது போலவும், இந்த சுத்தமான ஆட்சியை எதிர்த்து நாமெல்லாம் பிரச்சாரம் பண்ணது மிகப்பெரிய குற்றம் என்பது போலவும், அந்த குற்றச்செயலுக்கு அதை நம்பி மக்கள் ஏமாந்து விட்டார்கள் அப்படின்றது போலவும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு திமுக ஏகப்பட்ட முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க. அந்த முயற்சியுடைய ஆரம்ப புள்ளி தான் பார்த்திங்கனாக்க தோற்று போன ஸ்டாலினை ஊர்வலம் மாதிரி கூட்டு போகிறது. இந்த சேகர்பாபுவும் ஸ்டாலினும் பார்த்திங்கன்னா இந்த கொளத்தூரில், இதே சேகர்பாபு இதே ஸ்டாலின் 3 மாதங்களுக்கு முன்னர் இதே கொளத்தூரில் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு கெத்தோட என்ன பில்டப் கொடுத்தாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி பார்த்திங்கனாக்க தோற்று போன நிலையில் அப்படியே பவ்யமாக, ஏன் இந்த பவ்யம் 3 மாதங்களுக்கு முன்னர் இல்லை? அப்போ என்ன எகத்தாளம்? ரோட்டில் பெண்களை ஆட விட்டு, நம்ம கூட அந்த கேள்வியை கேட்டிருந்தோம். உன் வீட்டு பொம்பளைங்களை ஆட விட ரோட்டில் ஆட விடுவியா? நீயே மாட்டல்ல. அதே நான் ஊராமட்டு வீட்டு பெண்களை எல்லாம் கொண்டு நீ ரோட்டில் ஆட விட்டு ரசிக்கிறது. இது கருணாநிதியும் இந்த வேலையை செய்வார், ஸ்டாலினும் இந்த வேலை, உதவாநிதி கேட்கவே வேண்டாம், அவன் இன்ஸ்டாகிராமில் இதெல்லாம் பார்த்துப்பான். ஸோ இப்படியான ஒரு ஆட்சியை, ஒரு கேவலமான அவலமான ஆட்சியை நடத்திவிட்டு இவர்கள் ஏதோ மனித புனிதர்கள் போலவும், இவர்கள் உண்மையாகவே இவர்கள் நல்லவர்களாகவும் நல்லது செய்தும் இவர்கள் தண்டிக்கப்பட்டு விட்டார்கள் என்பது போலவும் இவர்கள் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். இதை தாவேகா தரப்பு சரியாக அணுக வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. நான் அவர்களுக்கு அறிவுரை சொல்வதற்கான தகுதி எனக்கு இருக்கிறதா நான் நினைக்கல. ஆனால் நான் சில கோரிக்கைகளை அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அல்லது என்னுடைய எதிர்பார்ப்புன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இதையெல்லாம் முன்வைக்கிறேன். அதில் முக்கியமானது என்னென்னா, திமுகவுடைய ஊழல், அதாவது 75 ஆண்டு கால வரலாற்றில் இல்லாத ஒரு ஊழலை திமுக செய்திருக்கிறது அப்படின்றதான் பிரதான குற்றச்சாட்டு. அவர்கள் எதையுமே விட்டு வைக்கவில்லை. நீங்கள் கக்கூஸ்லேருந்து ஆரம்பித்து, அதாவது பொது கழிப்பிடம்லேருந்து ஆரம்பித்து ரேஷனில் கொடுக்குற உணவுப் பொருட்கள் வரைக்கும் ஒரு ஃபுல் சைக்கிள், எதை உட்கொள்கிறோமோ அது எது வெளியில் வருதோ அது வரைக்கும், அது நடுவில் என்னென்ன இருக்கோ பார்ட்ஸ் இருக்குது பாருங்கள், கிட்னிலேருந்து ஆரம்பித்து அதையும் சேர்த்து இவர்கள் எல்லாவற்றிலும் ஊழல் செய்திருக்கிறார்கள். இதில் தான் திருடணுன்றது கிடையாது, எல்லாத்துலேயும் திருடுறது. அதாவது இந்த நிலத்திற்கு மேலே இருக்கக்கூடிய அத்தனையிலும் திருட்டு, பள்ளமும் தோண்டி திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு காணாத திருட்டை செய்திருக்கிறார்கள். இதை முதல்ல கேள்வியாக முன்வைக்கணும். இதுக்கு நான் நிறைய உதாரணங்களை சொல்கிறேன். 2001 செல்வி ஜெயலலிதா அவர்கள் பதவி ஏற்றுக்கொண்ட அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க இவங்க செஞ்ச வேலை என்னென்னா, அவங்க செக்ரட்டேரியட்டுக்கு போகிறாங்க. சிஎம் செக்ரட்டேரியட்டுக்கு போகிறாங்க. எனக்கு இன்னும் நல்ல நினைவில் இருக்குது. சிஎம் செக்ரட்டேரியட்டுக்கு போகிறதுக்கு அந்த இந்த ஓவர் பிரிட்ஜ் வழியாக போகிறாங்க. போகும்பொழுது
பிளாஸ்டிக் குடங்களை வைத்து, நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் குடங்களை வைத்து ஒரு ஒரு 200 பெண்களை கொண்டு போய் நிறுத்தியது திமுக. நிறுத்தி சிஎம்மோட கான்வாயை தடுத்து நிறுத்தினார்கள். தடுத்து நிறுத்தி இவங்க இந்த மாதிரி கோரிக்கை வைத்தார்கள். சென்னையில் வரலாறு காணாத வறட்சி, குடிநீருக்கு பஞ்சம், ஏதாவது செய்ய வேண்டும் முதலமைச்சர். அவங்க பதவி ஏற்றுக்கிட்டு எவ்வளோ நாளில், ஒரு 4-5 நாட்கள்லேயே இந்த கலாட்டா நடந்தது. அப்போது கான்வாயை நிறுத்தி முதலமைச்சர் இறங்கி அவர்களிடம் பேசி, இந்த குடிநீர் பஞ்சத்திற்கு காரணமே திமுக, கடந்த திமுக அரசாங்கம் என்னென்ன செய்வதாக திட்டங்கள்னு அறிவித்து அந்த திட்டங்கள் எல்லாம் ஊழல் செய்து அது சரிவர கவனிக்கவில்லை அப்படின்றத அவங்க அங்கே குறிப்பிட்டாங்க. அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னாக்க, நான் சென்னையுடைய குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு வீராணம் திட்டத்தை கொண்டு வருகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது கருணாநிதி வீராணம் திட்டம் வீணான திட்டம் என்று சொன்னார். ஆனால் அதை செய்து காட்டினார். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இவங்களுடைய வரலாறே இப்படித்தான், திமுகவுடைய வரலாறே இப்படித்தான். தோற்று போன அடுத்த நாளே நாங்கள் எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்கிற பெயரில் இவர்கள் ஆளுங்கட்சியாக இருந்தபொழுது என்னெல்லாம் செய்தார்களோ, என்னெல்லாம் ஊழல்கள் செய்தார்களோ அதை அப்படியே மூடி மறைப்பதற்காக இவர்கள் நாடகம் ஆடுவார்கள். அப்போ இவங்களை டிஃபென்ஸில் வைக்கணும். முதல்ல இவர்கள் செய்த ஊழலை எல்லாம் முதல்ல இவர்கள் பதில் சொல்லட்டும். சேகர்பாபு என்கிற பொறுக்கி கோவில்களில் பல்லாயிரக்கணக்கான கோடி திருடி இருக்கிறான். அதற்கு பதில் சொல்லட்டும். அதை புட்டு வைங்க. அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வெள்ளை அறிக்கையே தேவையில்லை. ஏன்னா நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், இந்த வெள்ளை அறிக்கை அப்படின்றதே ஒரு தேவையில்லாத ஒரு ஆணி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஆர்டிஐ வந்ததுக்கப்புறம், அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்துவிட்ட பின்னர் வெள்ளை அறிக்கை என்பதுக்கு அவசியம் கிடையாது. நீங்கள் எல்லா தகவல்களையும் அதிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஒயிட் பேப்பர்ன்றது 1980களில் வெள்ளை அறிக்கை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. அதற்கப்புறம் எப்பொழுது தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து விட்டதோ அதிலிருந்து இதற்கு அவசியமே கிடையாது. அப்போ நீங்கள் பேச வேண்டியது என்ன, நீங்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண வேண்டியது என்ன, அல்லது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியது என்ன? இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாவற்றிலும் ஜிசிசியில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 800 கோடியிலேருந்து 1000 கோடி ரூபாய் சுருட்டியிருக்கிறார்கள் ஒரே ஆண்டில் கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில். இதே விஜய் அவர்களுக்கு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்போம். அவர் பதவி ஏற்றுக்கும் பொழுது அங்கே இருந்த தூய்மை பணியாளர்கள் எவ்வளோ ஆரவாரமாக அதை வரவேற்றாங்க. நமக்கான ஒரு முதலமைச்சர் வந்து விட்டார் அப்படின்னு வரவேற்றாங்கன்றது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அப்போ நாம் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஏதாவது செய்ய முடியும் என்றால், இந்த பணத்தை கொள்ளையடித்தவர்களை தோல் உரித்து, இதே தூய்மை பணியாளர்களை நடு ரோட்டில் பட்டினியாக நிறுத்தியவர்களை சிறையில் தள்ள வேண்டும். அதை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்றதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. இதுக்கு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நான் யாரையும் குறை சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் இதை பேசலை. உடனே நான் அரசியல் பண்பாட்டை குறை கூறுகிறேன்னு நீங்கள் கிளம்புவாங்க. ஆனால் ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் பேசுவது நகைச்சுவையாக இருக்கிறது. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்த எந்த அமைச்சர் மீதும் நாங்கள் பழிவாங்கும் போக்கில் நடந்து கொள்ள மாட்டோம்னு அப்படின்னு சொல்கிறாரு. சார், நீங்கள் பழி வாங்கணுன்ட்டு தான் நாங்கள் உங்கள் வாயிலாக அவர்களை, இன்னும் மாற்றி சொல்லணுன்னாக்க, உங்கள் வாயிலாக அவர்களை பழி வாங்கணுன்ட்டு தான் உங்களுக்கு ஓட்டே போட்டிருக்கிறது. அப்படின்னும் பொழுது அவர்களை பழி வாங்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? சட்டம் அதன் வேலையை செய்யும்னு சொல்லுங்கள். சட்டம் அதன் கடமையை செய்யும் சொல்லுங்கள். கடந்த காலங்களில் நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருக்கிறது, இந்த முறை அப்படி நீங்கள் தப்ப முடியாது அப்படின்னு சொல்லுங்கள். அதை நடவடிக்கையில் காட்டுங்க. இவங்களுடைய ஊழல்களை தோல் உரித்து மக்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துங்க. மக்களுக்கு ஏற்கனவே தெரியும் திமுகனா திருட்டு பொறுக்கிகள் என்பது ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் என்னென்ன திருடி இருக்கிறார்கள், எப்படியெல்லாம் திருடி இருக்கிறார்கள், எவ்வளவு திருடி இருக்கிறார்கள், இதையெல்லாம் முதல்ல கொண்டு வந்து மக்கள் முன்னாடி வைங்க. இதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். உங்கள் சனாதனம் கினாதனம் ஆர்கியூமெண்ட் இங்கே மக்கள் எதிர்பார்க்கல. இதை திமுக எடுக்கிறது. கடந்த காணொலியிலேயே நான் சொன்னேன், இதை திமுக கையில் எடுப்பதற்கான காரணம் அவர்கள் மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக. இது திமுக காலங்காலமாக செய்து வருகின்ற அரசியல். இந்த அரசியலை புறந்தள்ளுங்குவோம். நாம் புறந்தள்ளுவோம் இந்த அரசியலை. நாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்க வேண்டியது என்ன? மக்கள் நம்மள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க? இதன் மீதான நடவடிக்கைகள். இது திரும்பவும் இங்கே நடக்கக்கூடாது என்பதற்கு என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்றது தான். இதை தயவு செய்து மனதில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு நல்ல விஷயம் இப்போல்லாம் பார்க்குறோம் நிறைய இடங்களில், டாஸ்மாகில் இந்த 10 ரூபாய் வாங்குவது அப்படின்றது நின்று இருக்குது நிறைய இடங்களில். இன்னமும் சில இடங்களில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க செயல்பாட்டில், பட் நிறைய இடங்களில் நின்று இருக்குது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வருதுன்றது நல்ல விஷயம். இதை கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போங்க. அந்த மாதிரியான விஷயங்களை அமல்படுத்துங்கள். அதே போல் கருத்து சுதந்திரம்.
மிக முக்கியமாக இதை வந்து திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறேன். கடந்த காணொலியிலும் நான் பேசியிருக்கேன், இப்போ திரும்பவும் பேசுகிறேன். கருத்து சுதந்திரத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னால் என்னென்ன பழிவாங்கும் வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றனவோ, யார் யார் மேலே அந்த வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றனவோ அதையெல்லாம் அப்படியே ஒரு என்ன சொல்கிறது அன்கண்டிஷனலாக வாபஸ் வாங்குங்கள். இவை எல்லாமே பழி வாங்குவதற்காக போடப்பட்டிருக்கின்றன. அதையெல்லாம் முதல்ல செயல் வடிவம் கொடுங்கள். நீங்கள் குண்டர் சட்டத்தை கொண்டு வர வேண்டும்னு நினைக்கிறீங்க. குண்டர் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் திரும்பவும் சொல்கிறேன், குண்டர் சட்டம் 95% 95 விழுக்காடுகள் குண்டர் சட்டம் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் கடந்த கால வரலாறு சொல்கிறது. அப்போ எடுப்புக்கு குண்டர் சட்டம்னு பேசுகிறது ஒரு விளம்பரத்துக்காக வேண்டுமானால் நன்றாக இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக அது நடைமுறைக்கு சாத்தியப்படாது. அது முறைகேடாகத்தான் பயன்படுத்தப்படும். முக்கியமாக நீங்கள் இந்த போதை கலாச்சாரத்தில் ஈடுபடுபவர்கள் மீது குண்டர் சட்டம் பாயும்னு சொல்லியிருக்கீங்க. போதை கலாச்சாரத்தில் ஈடுபடுபவர்கள் மீது NDPS என்கிற சட்டம், அது குண்டர் சட்டத்தை விட கடுமையான சட்டம். அந்த சட்டம் ஏற்கனவே அமலில் இருக்கிறது. அந்த NDPS சட்டத்தில் ஒருவர் கைது ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அது அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த போதைப் பொருட்களுடைய அளவை கொண்டு அவர்கள் 3லிருந்து 4 நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 6 மாதம், ஆனால் 3லிருந்து 4 ஆண்டுகள் வெளியே வர முடியாது என்கிற அளவுக்கு கடுமையான ஒரு சட்டமாக அது இருக்கிறது. அது வேற ஒரு விவாதம், வேற ஒரு நாளில் நம்ம பண்ணிப்போம். அப்போ நீங்கள் இங்கே குண்டர் சட்டத்தை கொண்டு வருவோம் என்பதனால் அது தீருமா என்றால் கண்டிப்பாக தீராது. அப்போ இதை தீர்வை நோக்கி எப்படி கொண்டு போக முடியும் அப்படின்னா, நீங்கள் இதை கடந்த காலத்திலேயே நான் அப்பொழுது இருந்த முதலமைச்சர் ஸ்டாலினிடம் இந்த கோரிக்கையை வச்சுருந்தேன். இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் இந்த கோரிக்கையை வைக்கிறேன். தயவு செய்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள். அந்த அனைத்து கட்சியோடு சேர்த்து அனைத்து சமுதாயத்தினரும் அப்படின்னா அவங்களையும் கூப்பிடுங்க. இவர்கள் எல்லோரையும் வைத்து எப்படி ஒரு கலெக்டர்கள் மாநாடு நடக்குமோ அந்த மாதிரி இவர்கள் எல்லோரையும் வைத்து ஒரு கூட்டம் நடத்துங்கள். அங்கே அவர்களுடைய யோசனையும் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய மனதில் இருப்பதையும் அவர்களிடம் பகிருங்கள். ஒரு கலந்த ஆலோசனை போல நடக்கட்டும். அதன் அடிப்படையில் அரசாங்கம் மட்டும் இதற்கு முழு தீர்வை கொடுத்து விட முடியாது. கடந்த ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கஞ்சா 2.0 3.0 4.0 என்று கதை கட்டி கொண்டிருந்தார்கள். அது அப்படி நடக்காது. மாறாக நீங்கள் அரசாங்கம் மட்டுமல்ல சமுதாயமும் சேர்ந்து இதில் பயணித்தால்தான், ஒத்துழைத்தால்தான் இதை தீர்வை நோக்கி கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி எல்லோரையும் அரவணைத்து அவரிடம் பேசி இதற்கு ஒரு தீர்வை காண்போம் என்று கொண்டு போகுங்கள். அப்போதுதான் இந்த அரசாங்கம் ஆக்கப்பூர்வமாக செய்கிறது, விளம்பரத்திற்காக மட்டும் நடைபெறவில்லை இந்த அரசாங்கம் அப்படின்றது தெளிவாகும். அப்போ இதையெல்லாம் நான் ஒரு கோரிக்கையாக தான் உங்களுக்கு வைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு செயல்பாட்டிலையும் உங்களிடமிருந்து நம்ம எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னா, ஆக்கப்பூர்வமான நடைமுறைக்கு சாத்தியப்படக்கூடிய செயல்பாடுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது இங்கே இருக்கணும் அப்படின்னா அதற்கு முன்னால் கடந்த காலத்தில் திமுககாரன்னா ஊருக்கே தெரியும். ஏற்கனவே நான் சொன்னது போல் திருட்டு, பொறுக்கி, இன்னும் என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்குமோ அத்தனை கெட்ட வார்த்தையும் சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக கருணாநிதி கும்பல்னு சொன்னால் அது முடிஞ்சு போச்சுன்னு வைங்க. இந்த கருணாநிதி கும்பலை நீங்கள் எப்பொழுது சிறைப்படுத்த போகிறீர்கள்? எப்பொழுது இவர்களுக்கு தண்டனைகளை பெற்றுக் கொடுக்க போகிறீர்கள்? தண்டனைனா மக்கள் கொடுத்த தண்டனை அது பத்தாது. இவர்களுக்கு உண்மையிலேயே இவர்கள் செய்த திருட்டு, பொறுக்கித்தனம், அராஜகம் இது அத்தனைக்கும் இவர்கள் பதில் சொல்ல வேண்டிய காலம் வர வேண்டும். அந்த காலம் இப்பொழுது வந்துவிட்டது அப்படின்ற எதிர்பார்ப்பில் தான் மக்கள் இருக்கிறார்கள். அதற்கு பதில் சொல்லுங்கள். அதை விடுத்து நான் அவர்களுடன் நட்பு பாராட்டுகிறேன், இது அரசியல் பண்பாடு, இது அரசியல் நாகரீகம். நாகரீகம் என்பது நாகரீகமானவர்களுக்குத்தான் பொருந்தும், இந்த கீழ்த்தரமான ஜென்மங்களுக்கு பொருந்தாது. சரி, நாகரீகம் முதல் நாள் காமிச்சிட்டீங்க, அதோட முடிஞ்சிருச்சு. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இவர்கள் செய்த ஊழலை எப்பொழுது பட்டியலிடப் போகிறீர்கள்? எப்பொழுது மக்கள் முன்னால் கொண்டு வரப் போகிறீர்கள்? இதையெல்லாம் கோரிக்கையாக, எதிர்பார்ப்பாக, வேண்டுதலாக உங்கள் முன்னால் வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.